Hello friends, welcome to Ari and Craft Work. இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ப்ரௌச்சர்ஸ் ஒர்க் 1 to 27 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய வீடியோவை பார்க்கலன்னா போய் பாருங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு மாடல் மட்டுமே நான் சொல்லி கொடுத்துன்னு இருந்தேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ளவுஸில் வந்து அந்த மாடலை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். ரெயின்போ ஷெல் நான் வந்து க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். ஏன்னா நான் எடுத்துக்கிற ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலர். ஸோ நானும் வந்து க்ரீன் கலர் வந்து எடுத்துருக்கேன். ஃப்ளவர் சீக்வன்ஸ், டியூப் பீட், சுகர் பீட், 2 mm பீட், நார்மல் த்ரெட் அண்ட் நீடில். வாங்க இதை எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸில் வந்து ஸ்லீவில் தான் நான் இந்த டிசைன் வந்து சொல்லித்தர போகிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம போட்ட பேருக்கு பார்த்திங்கன்னா அது வந்து கிராண்ட் லுக்கை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அதனால் நம்ம வந்து இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய கிளாஸில் யார் யார் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஜுவல்லரி மேக்கிங், ஆரி, ப்ரௌச்சர்ஸ் கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் எடுக்கிறேன். யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களாம் வந்து ஜாயின் பண்ணலாம். கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, ஸ்லீவ் பகுதியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஸ்லீவில் சொல்லித்தர போகிறேன். அப்போ ஸ்லீவ் பகுதியில் நம்ம ஸ்லீவை வந்து நீங்கள் ரெண்டாக இப்படி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு சென்டர் பகுதி வரும் இல்லையா, அந்த சென்டரில் உங்களுக்கு வந்து டாப்பில் வேணுமா இல்லை பாட்டமில் வேணுமா இல்லை வந்து சென்டரில் வேணுமா, உங்களுக்கு எந்த பகுதியில் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சென்டரில் வேணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்த வந்து சென்டர்னால் ரெண்டு இந்த நீட்டாக இருக்குது இல்லையா, ஸோ அந்த பகுதியில் சென்டரில் நான் பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு சிம்பிளாக தான் சொல்லித்தர போகிறேன். இந்த ரெயின்போ ஷெல் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இங்கே நேராக நம்ம மடிச்சிருக்கலாம், கோடு தெரியுது பாருங்கள், அதுக்கு நேராக வச்சு ஊசி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ரெயின்போ ஷெல்லை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி அளவு தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே விட்டு அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே விட்டு நம்ம எடுக்கணும். ஏற்கனவே நான் ப்ராக்டிஸ்க்காக சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை தான் வந்து நான் இதில் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவாக நான் போடுறேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் இல்லையா, இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு மாடல் மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், அதை வந்து எங்கே எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணணும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து இது டீச் பண்ணுறேன். மறக்காமல் நீங்களும் அதை பாருங்கள். இப்போ நான் வந்து இது பக்கத்தில் இது வந்து நம்ம வந்து தச்ச ப்ளவுஸில் தான் நான் சொல்லித்தரேன். நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் இதை போல் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கலாம், அது இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் வந்து தச்ச ப்ளவுஸில் தான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். த்ரெட்டெல்லாம் வந்து நீங்கள் இந்த ப்ளவுஸுக்கு என்ன கலரோ அதுக்கேற்றப்பல நீங்கள் எடுத்துக்குங்க, அது பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து 4 ரெயின்போ ஷெல்லை வச்சு சொல்லித்தரேன். உங்களுக்கு 3 வேணும்னா 3 வச்சுக்கலாம், 5 வேணுனாலும் 5 வச்சுக்கலாம், இல்லை 2 போதும், இல்லை 1 உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஷெல்லை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இங்கே 3rd இது பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து தச்ச ப்ளவுஸில் பண்ணாலும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து அது பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு நேராக வச்சு பண்ணணும். மேலே வச்சுருக்கோம் இல்லையா டாப்பில், இந்த டாப் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு நேராக நம்ம வந்து
இந்த ஷெல்லை வச்சு ரெயின்போ ஷெல்லை வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடினா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு தைச்ச ப்ளவுஸ்னால இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ப்ளைனாக பார்த்துருக்கோம், இப்போ நீங்கள் தைச்ச பிறகு பார்த்துருக்கோம், உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும். உங்களுக்கே ஒரு மாடல் வந்து உங்கள் மைண்ட்லேயே வந்து அழகாக இருக்கேன்னு உங்களுக்கே தோணும். இதேப்போ நீங்கள் எந்தெந்த ப்ளவுஸ் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றப்ப நம்ம வந்து இந்த ஸ்டிச்சிங் வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா 1 டைம் போடல, இது வந்து 3 டைமில் வந்து இந்த நீடில் வந்து நான் குத்தி எடுத்துக்கிறேன். அப்போலாம் வந்து அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்தீங்களா? நீங்கள் வந்து 3யோடு நிறுத்தினாலும் நிறுத்தலாம், அது உங்களுடைய விருப்பம். நான் வந்து 4 பெட்டல் வச்சு நான் பண்ணுறேன். ஸோ அதனால் இதுக்கு இந்த ஆப்போசிட்டில் எடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து 4 பெட்டல் வச்சு இதை வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஊசி எப்படி விட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அப்படி விட்டு நீங்கள் எடுங்க. ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ண ப்ளவுஸ் இல்லையா, ஸோ அதனால் உங்களுக்கு எது வாட்டமாக இருக்கோ அந்த ஸ்டைலை வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நான் சிம்பிள் மெத்தட் தான் சொல்லித்தரேன். போக போக நம்ம வந்து கிராண்டாக பண்ணலாம். நான் வந்து ஆரி வீடியோவும் நான் போட போகிறேன். என்னுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். என்னுடைய வீடியோலாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே லைக் பட்டனையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் எனக்கு. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எல்லாம் எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்டும் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இது ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதோட சென்டர் பகுதியில் 2 mm பீட் அதை வந்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், நீடில் வந்து கீழே குத்தி மேலே நம்ம போட்டோம் இல்லையா ரெயின்போ ஷெல், அதில் இந்த பீடை வந்து ஜாயின் பண்ணுறேன். இது வந்து ஸ்டாண்ட்லேயும் மாட்டி பண்ணுவாங்க, ரிங்கில் மாட்டி பண்ணுவாங்க. இப்போ இது வந்து நான் வந்து இது கோர்த்துட்டேன். நம்ம இது இருக்கு இல்லையா, அந்த ஷெல்லுக்குள்ளே விடுங்க. அதே போல் நம்ம சுற்றி இதெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணணும். நான் இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த ரெயின்போ ஷெல்லில் கோல்டன் பீட் 2 mm பீட் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், நடுவில் வந்து பிளாங்காக இருக்கு இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணேன், ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து ஊசியில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அப்புறம் ஒரு 2 mm பீடு வந்து அதில் ஜாயின் பண்ணுறேன். அது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும் அது, ஏன்னா நம்ம நூலெல்லாம் தெரியுது இல்லையா, ஸோ அதில் நம்ம ஜாயின் பண்ணும்போது நூல்லாம் வந்து தெரியாது. இப்போ என்ன பண்ணணும், இதுக்குள்ளே விட்டு எடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணோம், நீங்கள் வந்து எந்த கிளாத் யூஸ் பண்ணுறீங்க அதே கலரில் நீங்கள் வந்து இந்த ஷெல்லு ஃப்ளவர் சீக்வன்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கேற்றாப்புல நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம சுற்றி அரேஞ்ச் பண்ணணும்.
ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து எப்படி இது வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதே போல் நீங்கள் வந்து ஒவ்வொரு பெட்டலாக வச்சு நீங்கள் வந்து அது வந்து ஸ்டிச் போட்டுக்குங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து அது அழகாக ப்ளவுஸோட ஜாயின் ஆகி பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். எதுலேயும் சீக்கிரமாக மாட்டாது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் இதுதான் சொல்லுவேன் நான், ஏன்னா நீங்கள் மறக்கக்கூடாது. அது நான் இதில் மட்டும் 5 பெட்டலில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஆனால் என் வீடியோவை வந்து புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த ப்ரோச்சர்ஸ் கிளாஸ் வந்து இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 5 பெட்டலே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ இதிலே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 mm பீடு வந்து கோர்த்து இது வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணத நம்ம ப்ளவுஸில் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஷெல்லுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு நம்ம இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அதே போல் இந்த சைடை நம்ம வந்து இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வைக்கணும். பார்த்து இது பண்ணுங்கள். ஏன்னா ஊசி வந்து கொஞ்சம் கையில் நான் குத்திக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த சைடு நூல் வந்து இழுக்கும் போது கொஞ்சம் லைட்டாக இழுக்கணும். ரொம்ப அதிகமாக இழுத்தா இந்த நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, அதனால் துணி வந்து சுருங்கும். அதனால் நீங்கள் பார்த்து இது பண்ணுங்கள். இதுவும் வந்து 5 பெட்டலில் வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நான் 3 சைடு மட்டும்தான் வச்சுருக்கேன். ஏன்னா கீழே வந்து நம்ம ஹேங்கிங் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்காக நான் வந்து கீழே வைக்கல. அதுக்கு என்ன பண்ணோன்னா கீழே வந்து நம்ம ஊசியை குத்தி எடுத்துக்குங்க. அதில் வந்து ஒரு சுகர் பீடு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டியூப் பீடு எடுத்துக்குங்க. அதில் ஒரு 2 mm பீடு எடுத்துக்குங்க. டூ mm பீட், ஒரு சுகர் பீடு எடுத்துக்கிட்டு இப்போது நான் ஏற்கனவே இதை சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஹேங்கிங் வந்து நம்ம எப்படி பண்ணணும்னு என் வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள். இப்போ என்ன பண்ணோம், நம்ம கிளாத்தில் நீடில் குத்தக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், இந்த பீடு இருக்குது இல்லையா, சுகர் பீடை வந்து விட்டுடணும். இந்த 2 mm பீட், இந்த டியூப் பீடு, அது வழியாக நம்ம ஊசியை வந்து விட்டு நம்ம எங்கே குத்தணுமோ அது பக்கத்தில் வந்து ஊசியை வந்து குத்தி எடுக்கணும். பாருங்கள், நம்மளுக்கு அழகாக ஹேங்கிங் போல் தொங்குது பாருங்கள். ஊசியை வந்து பொறுமையாக நூல் வந்து இங்கே பாருங்கள், அழகாக தனியாக வந்து இது வந்து ஆடும். அதே போல் நம்ம பக்கத்துலேயே நம்ம டியூப் பீடு வந்து இன்னொன்று சேர்த்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் கீழே இறக்கி நீங்கள் அது வந்து குத்துங்க. அப்புறம் அது வந்து அழகாக இருக்கும், டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம பக்கத்தில் நம்ம ஜாயின் பண்ணால் அது வந்து அந்த அளவுக்கு அழகாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி நீங்கள் வந்து அதை ஜாயின் பண்ணுங்கள். அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்.
இது எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நம்ம கற்றுக்கிற அந்த மாடல் எல்லாமே இதேபோல் ப்ளவுஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இதுவும் அதே போல் சுகர் பீடை விட்டுட்டு, இது பாருங்கள், சுகர் பீடை வந்து விட்டுட்டு 2mm பீடு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஊசியை வந்து நம்ம எடுக்கணும். நீங்கள் ஊசி வந்து பெருசாக எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே போகாது. ஸோ சின்ன ஊசியாக பார்த்து நீங்கள் இந்த ப்ரோச்சஸ் ஒர்க்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த சுகர் பீடெல்லாம் இருக்குது இல்லையா, அதனால் ஸ்மாலாக இருந்தால் மட்டும்தான் அதுக்குள்ளே போவோம். நீங்கள் ஊசி கொஞ்சம் பெருசாக தடிமனாக எடுத்திங்கன்னா அது போகாது, டியூப் பீடும் அதுக்குள்ளே போகாது, அதை பார்த்துக்குங்க. நான் நல்லா சின்ன சைஸ் வந்து எடுத்தேன் நான். என்னுடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் வீடியோ வந்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இது பக்கத்துலேயே நம்ம இன்னொன்று வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். இது வந்து இதுக்கு பக்கத்தில் நம்ம போட்டோம் இல்லையா, இதுக்கு ஆப்போசிட் சைடில் திரும்ப அதே அளவுக்கு நம்ம ஊசியை கீழ் நோக்கி கொண்டு வாங்க. இப்போ ஒரு டியூப் பீடு, ஒரு 2mm பீட், ஒரு சுகர் பீட், இது மூணுமே ஜாயின் பண்ணுங்க. இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 2mm பீட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே மறுபடியும் விட்டு நம்ம இதே மெத்தடில் தான் நம்ம வந்து அது ஃபினிஷ் பண்ணணும். இது வந்து பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். நான் வந்து க்ரீன் கலர் நூல் எடுக்காதனால எனக்கு அந்த நூலோட கலர் தெரியுது. நீங்கள் அதே சேம் கலர் எடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியாது. பாருங்கள், ஹேங்கிங் பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. நம்ம தேவைப்பட்ட இந்த இடத்துல வந்து லீஃப் வந்து அரேஞ்ச் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த சிம்பிளாக போதும் அப்படின்னாலும் இதோடு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணலாம். நான் வந்து லீஃப் வந்து அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு லீஃப் எடுத்துட்டோம். அதில் வந்து நான் 3 பீடு வந்து அதில் கோத்துருக்கேன். இப்போ லீஃப் வந்து உங்களுக்கு நேராக வேணும்னா நேராக நீங்கள் இது பண்ணலாம். இல்லை கீழ் நோக்கி வரணுன்னா கீழ் நோக்கி நீங்கள் வந்து அந்த லீஃபை வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அது மேல் நோக்கி மேலே அந்த லீஃப் வந்து இருந்தால் அழகாக இருக்கும்னால நான் வந்து லீஃபை வந்து மேலே வந்து நான் அரேஞ்ச் பண்ணி த்ரெட்டால் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். பார்த்திங்களா, இது வந்து அழகாக இருக்குது. ஸோ அதே போல் நம்ம மற்ற 2 சைட்லேயும் வந்து நம்ம வந்து லீஃபை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். நான் வந்து 3 பீடு கோத்துருக்கேன். நீங்கள் அது மாதிரி சுகர் பீட் 1, அப்படி இல்லைன்னா சமுக்கி, சக்கரி, ஒயிட் பேர்ல் பீட் எது வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதுவும் அதே போல் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பண்ணோம் இல்லையா, அதே போல். ஆனால் நீங்கள் வந்து ஒன்று ஒன்று பண்ணும்போது நல்லா பிடிச்சிக்கின்னு பண்ணுங்கள், ரொம்ப இழுக்காதீங்க. ரொம்ப இழுத்தா எல்லா டிசைனும் வந்து ஒரு மாதிரி சுருக்கமாக வந்துடும். அதனால் நீங்கள் வந்து லைட்டாக இழுத்து பண்ணுங்கள். இதை பாருங்கள். இப்போ இந்த சைடும் அதே போல் ஒரு லீஃபை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், லீஃப் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஹேங்கிங்கும் அழகாக கீழே வந்து தொங்குது. உங்களுக்கு இந்த ப்ரோச்சஸ் டிசைன் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.